ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்துட்டு அரிசிக்குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போதே மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அரிசிக்குட்டி இன்றைக்கி மீன் சமைச்சு வைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் மீன் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். லஞ்சு தான் சமைச்சிக்கிட்டு மதியானம் சாப்பாடு நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். அவங்க ஸ்கூல் விட்டு வந்து ஒரு 3:30க்கு சாப்பிடுவாங்க. அதனால் வந்துட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்போவே மணி வந்துட்டு இப்போ வந்துட்டு இப்போ 12 ஆகிடுச்சு. 12 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். மீன் வந்துட்டு இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வெள்ளை பொடி மீனுன்னு சொல்லுவோம் நாங்கள். வெள்ளையாக இருக்கும், குட்டியாக இருக்கும். மற்ற மீன் எல்லாமே முள்ளாக இருக்கிற மீன் தான் இருந்துச்சு. இந்த மீன் தான் அரிசிக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்துட்டு கொஞ்சம் தான் வாங்கினேன். 200 தான் வாங்கினேன். அதுவே எங்களுக்கு போதுமானது. வந்துட்டு மீன்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மீன் வந்துட்டு லைட்டாக கொஞ்சோண்டு பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக குழம்பு வச்சாச்சு. குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரி பழம் இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய ஃபேவரெட். அதையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி வெள்ளரி பழம் தான் சாப்பிட போகிறேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. வெள்ளரி பழத்தை சாப்பிட்டுட்டு அரிசிக்குட்டி வந்ததும் சேர்ந்து தான் சாப்பிட்லான்னு பிளானு. அதனால் வந்துட்டு வெள்ளரி பழத்தை சாப்பிட்லான்ட்டு பாதி சாப்பிட்டுட்டு பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அரிசிக்குட்டி பிடிக்காதவங்களுக்கு வற்புறுத்தி கொடுத்தா கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்க. அதனால் வந்துட்டு வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல பழமாக இருந்துச்சு. நல்ல பெரிய பழமாக இருந்துச்சுங்க. இதுவும் 50 தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு 50 அந்த பாட்டி கொடுத்துருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பழம். பாதி சாப்பிட்டுட்டு பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. மீன் வறுத்து எடுத்துட்டேன். கொஞ்சோண்டு அரிசிக்குட்டிக்கு மட்டும் மீன் வறுத்து எடுத்துருக்கேங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.